Hello learners, welcome to Deep Neuron Tech Academy. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா செமிகோலன் எதுக்கு நம்மளோட ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்றோம். மேக்ஸிமம் நம்ம பார்த்துட்டீங்கன்னா இந்த செமிகோலன்ற ஒரு விஷயத்தை நம்மளோட ப்ரோக்ராம் எழுதுறப்ப எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ல நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு என்ன தெரியாதுன்னா எதுக்காக இந்த செமிகோலன் யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியாது. ஸோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த செமிகோலன் எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதுக்காக இந்த செமிகோலன் யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல்ல செமிகோலன்னா என்ன அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இந்த மூவி பார்த்துருக்கீங்க? டெர்மினேட்டர். இந்த மூவி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. இப்போ இந்த மூவி பார்த்துட்டீங்கன்னா இதில் இந்த மூவி நேமே பார்த்துட்டீங்கன்னா டெர்மினேட்டர். ஸோ இதே மாதிரி தான் இந்த செமிகோலன் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செமிகோலன் ஒரு டெர்மினேட்டர். டெர்மினேட்டர்னா என்ன? நம்ம டெர்மினேட்டர் என்ன பண்ணிக்கலாம்னா சுருக்கி டெர்மினேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ டெர்மினேட்னா என்னது? தமிழில் நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. வி ஹவ் டு ஸ்டாப் தட் திங். நம்ம அந்த ஒரு விஷயத்தை நிறுத்தணும், இல்லை அதை அதுக்கப்புறம் பண்ணக்கூடாது அப்படின்னா டெர்மினேட் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளோட ப்ரோக்ராமில் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெர்மினேட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகும். எதை டெர்மினேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஸ்டேட்மெண்ட்னா நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ பாருங்க, நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். printf enter the number of elements. ஸோ இந்த லைன் முடிஞ்சிருச்சு, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆயிருச்சு, இல்லை இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா செமிகோலன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை என்னன்னு சொல்லலாம்? ஒரு டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைன் முடிஞ்சிருச்சுன்னு என்ன சொல்ல போறோம்? நம்ம ப்ரோக்ராமுக்கு சொல்ல போறோம். ஸோ அதுதான் டெர்மினேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? அந்த செமிகோலனை என்ன சொல்றாங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல ரெண்டு விதமா எடுத்திருக்காங்க. ஒன்று என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா ஒன்று டெர்மினேட்டர், இன்னொன்று என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா செப்பரேட்டர் அப்படின்னு ரெண்டு விதமாக எடுத்திருக்காங்க. நான் இது வரைக்கும் என்ன சொன்னேன்? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெர்மினேட் பண்ணுறதுக்கு அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணுறோன்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். ஆனால் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று டெர்மினேட்டர், இன்னொன்று செப்பரேட்டர். இது ப்ரோக்ராமுக்கு மாறும். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு விஷயம் மாறும். சில ப்ரோக்ராமில் அது டெர்மினேட்டராக யூஸ் ஆகும், சில ப்ரோக்ராமில் அது செப்பரேட்டராக யூஸ் ஆகும். ஸோ இப்போ எந்தெந்த ப்ரோக்ராமில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியணும். பார்த்தீங்களா? கரெக்டுங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா நமக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியணும். டெர்மினேட்டர்னா என்ன, செப்பரேட்டர்னா என்ன, இதுக்கான டிஃப்ரென்ஸ் தெரியணும். கரெக்டுங்களா? முதல்ல என்ன பண்ணிடலாம்னா செப்பரேட்டர்னா என்னன்ற ஒரு விஷயம் நம்ம பார்த்துடலாம். செப்பரேட்டர்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்கன்னா நம்ம எப்படி பார்த்துருப்போம்? ஆர்டர் வைஸாக பார்த்துருப்போம். எல்லா ப்ரோக்ராமையும் எப்படின்னா இப்போ சி இருக்குன்னா நம்ம ஒரு ஆர்டரில் பார்த்துருப்போம், பைத்தான் இருக்குன்னா அதை நம்ம ஒரு ஆர்டரில் பார்த்துருப்போம். இப்போ இந்த செப்பரேட்டர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரே லைனில் எழுதுகிற மாதிரி. இப்போ ஒரு லைன் எழுதுறீங்க, அது செமிகோலன் போடுறீங்கன்னா அதே லைனில் நீங்கள் என்ன எழுதிக்கலாம்னா அது கீழே இருக்க லைனே எழுதிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா இப்போ int of a, b அப்படின்னு எழுதுறீங்கன்னா அடுத்த லைன் int of b, aன்னு போடுறத செப்பரேட்டர் வச்சு நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ டெர்மினேட்டர் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இந்த டெர்மினேட்டர் யூஸ் பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்துட்டிங்கன்னா அது எரர் த்ரோ பண்ணும். அப்போ செப்பரேட்டர் பார்த்துட்டிங்கன்னா அது ஆப்ஷனல். நீங்கள் போட்டாலும் போடாட்டே என்ன பண்ணணும்னா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஆனால் டெர்மினேட்டரில் அப்படி கிடையாது. அந்த ப்ரோக்ராம் செமிகோலன் இல்லைன்னா ரன்னே ஆகாது. இதுதான் செப்பரேட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கலாம். என்னன்னா செப்பரேட்டர்னு ஒன்று நான் சொல்லியிருக்கேன், டெர்மினேட்டர்ன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். ரெண்டுமே ஒரு ப்ரோக்ராமில் எப்படி ஆக்ட் ஆக போகுது? உங்களுக்கு செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் ஆக்ட் ஆக போகுது. அது முடிஞ்சிருச்சு, அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? இதை கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்த்தா நமக்கு ஈஸியாக இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நான் ரெண்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன். ஒன்று சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், இன்னொன்று பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரெண்டுலேயுமே ஃபிபனாச்சி சீரீஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். எப்படி இந்த டெர்மினேட்டர் ஒர்க் ஆகுது, எப்படி இந்த செப்பரேட்டர் ஒர்க் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா இது நம்மளோட ப்ரோக்ராம். ஓகேங்களா? இது நம்மளோட சி ப்ரோக்ராம். இது ஒரு ஃபிபனாச்சி சீரீஸ். நான் இதை முதல்ல இப்போ ரன் பண்ணுறேன்.
ரன் பண்ணால் அவுட்புட் வந்து வந்துருச்சு, என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நமக்கு அவுட்புட்லாம் முக்கியம் இல்லை. இப்போ நம்ம இந்த செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே இந்த செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். எல்லா இடத்துலையுமே இருக்குங்களா? செமிகோலன் செமிகோலன், இங்கேயும் செமிகோலன், எல்லா இடத்துலையுமே வந்து இந்த செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இதை வந்து ஆர்டராக எழுதியிருக்காங்க. நான் இதை எப்போ பண்ண போகிறேன்னா, ஒரு நிமிஷம் ஸ்டாப் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரே லைனுக்கு கொண்டு வரலாம். ஒரே லைனுக்கு கொண்டு வந்தாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே வந்து நான் ஒரே லைனுக்கு வந்து கொண்டு வரேன். ஸோ இப்போ நான் திருப்பி ரன் பண்ணுறேன். பாருங்க, அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து இது டெர்மினேட்டராக இருக்கா, இல்லை வந்து என்ன சொல்லலாம்னா டெர்மினேட்டராக இருக்கா, இல்லை செப்பரேட்டராக இருக்கான்னு வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த செமிகோலன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் வந்து டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்க, எரர் வந்து அடிக்குது. என்னன்னா அங்கே நான் வந்து செமிகோலன் இல்லை அப்படின்ற ஒரு எரர் த்ரோ பண்ணுது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து அது செமிகோலன் இல்லை அப்படின்ற ஒரு எரர் வந்து அது வந்து த்ரோ பண்ணுது. ஸோ இப்போ நான் திருப்பி செமிகோலன் போட்டேன்னா என்ன ஆகும்னா ரன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராமிங். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணுறப்ப என்ன ஆகுது, ஹவு மெனி டேர்ம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கேட்டுருது. அதே ஃபிபனாச்சி சீரிஸ் தான் பைத்தானில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ என்னன்னா, இது வந்து ரன் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இந்த கவுண்ட்டுன்ற இருக்கிறது பார்த்தீங்களா, இதை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது. பாருங்கள், எந்த எண்டிங் ஸ்டேட்மெண்ட்லையுமே என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, செமிகோலன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வந்து கவுண்ட்டை வந்து இப்படி போடுறேன். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். பாருங்க, எரர் வந்து த்ரோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் திருப்பி செமிகோலன் கொடுத்து, சாரிம்மா, இப்போ என்ன பண்ணுறேன்னா, இங்கே வந்து நான் செமிகோலன் கொடுத்து ரன் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதில் இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். என்ன பண்ணலான்னா, இப்போ நான் அந்த செமிகோலனை எடுத்துட்டு கீழே கொண்டு வரேன். இங்கே ஒரு செமிகோலன் கொடுக்குறேன், இங்கே ஒரு செமிகோலன் கொடுக்குறேன், இங்கே ஒரு செமிகோலன் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நான் செமிகோலன் கொடுத்து ரன் பண்ணுறேன். ரன் பண்ணாலும் உங்கள் ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ ஹவு மெனி டேர்ம்ஸ்ன்னு கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த செமிகோலன் எல்லாத்தையுமே நான் எடுத்து விட்டுறேன். எடுத்து விட்டாலும் அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். இப்போ இந்த ப்ரோக்ராம் எப்போ ரன் ஆகாது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் வந்து ஒரே லைனில் அந்த செமிகோலனை இப்போ பாருங்கள், ஒரே லைனில் வந்து இருக்குது. இப்போ நான் ரன் பண்ணுறேன்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். அப்போ என்ன, இந்த லைன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த ப்ரோக்ராமிங்க்கு வந்து புரியலை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து செமிகோலன் கொடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செப்பரேட் பண்ண போகிறோம். இப்போ நான் செப்பரேட் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன், ரன் ஆகுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, செப்பரேட்டராக வந்து உங்களோட செமிகோலன் வந்து யூஸ் ஆகுது. அதே நீங்கள் உங்களோட சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்கள் இந்த செமிகோலன் போடலை அப்படின்னாவே உங்களுக்கு என்ன ஆகும், எரர் வந்து அடிக்கும். அந்த செமிகோலன் போடலைனாவே. அப்போ இந்த சி ப்ரோக்ராமிங்கில் என்னவா யூஸ் ஆகுது, அது வந்து டெர்மினேட்டராக வந்து யூஸ் ஆகுது. அப்போ இதுதான் வந்து செப்பரேட்டருக்கும் டெர்மினேட்டருக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எப்படி வரும் உங்களுக்கு வந்து சி ப்ரோக்ராம், ஜாவா ப்ரோக்ராம் இதெல்லாம் வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து டெர்மினேட்டர் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. பைத்தான் அதுக்கப்புறம் 2-3 லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் பைத்தான் வந்து ஒரு செப்பரேட்டர் லாங்குவேஜ். செமிகோலன் வந்து மேக்ஸிமம் அதில் யூஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் யூஸ் பண்ணாலுமே அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் ஒரு லைன்லேயே ஃபுல்லாக எழுதணும். நான் அதுதான் வந்து நம்ம செமிகோலனோட டெஃபினிஷன் என்ன பார்த்துருந்தோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நம்மளோட ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ இந்த செப்பரேட்டர்ன்ற ஒரு விஷயம் பாருங்கள், திஸ் அலோஸ் யூ டு ரைட் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆன் த சேம் லைன். இப்போ நான் பைத்தானில் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா, ஒரே லைனில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 2-3 இது டைப் பண்ணுறோன்றப்ப இந்த செப்பரேட்டர் யூஸ் பண்ணுறப்ப என்னாச்சு, அந்த செமிகோலனை செப்பரேட்டராக யூஸ் பண்ணப்போ என்னாச்சு, எரர் இல்லாமல் இருந்துச்சு. நீங்கள் அதை வந்து டெர்மினேட்டரில் பார்த்துட்டிங்கன்னா, டெர்மினேட்டரில் அந்த செமிகோலனை எடுத்து விட்டிங்கன்னா என்ன ஆயிரும்னா உங்களுக்கு வந்து ரன் ஆகாது.
கரெக்ட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் உங்களோட 2 ப்ரோகிராமிங். இப்போ நம்ம வந்து சி ப்ரோகிராமிங், பைத்தானும் கம்பேர் பண்ணோம். சியில் வந்து செமிகோலன் வந்து டெர்மினேட்டரா ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி பைத்தானில் வந்து அது வந்து செப்பரேட்டரா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ வந்து நமக்குள்ளே இருக்க போகிற மிகப்பெரிய குழப்பம் வந்து தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னா நிறைய பேர் வந்து ஏன் அந்த செமிகோலன் போட்டால் எரர் அடிக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இருந்திருக்கும். கரெக்ட்டுங்களா? ஸோ அதுதான் வந்து இந்த செப்பரேட்டர் அந்த டெர்மினேட்டர் இந்த 2 விஷயங்கள் தான். நீங்கள் எங்கே யூஸ் பண்ண போகிறீங்க, எந்த லாங்குவேஜில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாவே வந்து உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேட்டா டைப்ஸ்னா என்ன அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். We think different, teach different and answer different.